வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த 5 அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும். அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுது. இந்த ஆண்டு 2025 கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்புமுனையை கொண்டு வரப்போகிறது. புதிய சிந்தனைகள், தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது. இந்த 2025 ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம். சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாகப் போகிறது. நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் 100% வெற்றி நிச்சயம். இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் 5 முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த 2025 இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த 5 அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில செயல்படுத்த தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான். முதல் அறிகுறி என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நிலவி வரும் மன அழுத்தமான சூழ்நிலைகள் நீங்குவதை காண்பீர்கள். உங்களுக்கு இருந்த மன இறுக்கம், பதட்டம், மனச்சோர்வு நிலை, எதிர்மறை தன்மை உங்களை தாக்கி வந்த நிலை, உங்கள் வேலைகள் மீண்டும் மீண்டும் தடைபடுவது, மனதில் அமைதியின்மை நிலவிய சூழ்நிலை ஆகியவற்றிலிருந்து நீங்கள் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உடனடியாக மெதுவாக விடுபடுவதை காண்பீர்கள். உங்கள் மனநிலை மிகவும் மகிழ்ச்சியாக மாறுவதை காண்பீர்கள். ஒரு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உருவாக போகும் 2வது பெரிய அறிகுறி இதுதான். டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து உடனடியாக உங்களுக்கு திடீரென்று மக்களின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைப்பதற்கான யோகம் உருவாக தொடங்கும். உங்களை விட்டு விலகி நின்றவர்கள், உங்கள் பின்னால் புறம் பேசியவர்கள், உங்களை சிக்க வைக்க முயன்றவர்கள் இப்போது உங்களுடன் நட்புணர்வுடன் பழக ஆரம்பிப்பார்கள். கவனியுங்கள், முதல் நிலையிலே நிலவிய மன அழுத்தம் நீங்க போகிறது. 2வது நிலையிலே மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் யோகம் நிச்சயமாக கிடைப்பதை காண்பீர்கள். மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகிறது. உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன. உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது. இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில், அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும். உங்களுக்கு மிகப்பெரிய சுபமான அறிகுறியை கொண்டு வரும் 3வது நிலை இதுதான். டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உடனடியாக பாவுதிக இன்பங்களில், அதாவது சௌகரியங்களில் உங்களுக்கு திடீரென வளர்ச்சி ஏற்படுவதை காண்பீர்கள். நீங்கள் நிலம், வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தீர்கள். கடந்த காலத்தில் பல முயற்சிகள் செய்த பின்னரும் அந்த நிலை உங்களுக்கு கைகூடவில்லை. இப்போது இந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து பௌதிக இன்பங்களில் உங்களுக்கு திடீரென வளர்ச்சி ஏற்படுவதை நிச்சயமாக காண்பீர்கள். உங்கள் வீட்டில் ஏதேனும் கட்டுமான பணிகள் செய்ய விரும்பினால் அந்த நிலை உருவாகிவிட்டது. நிலம் அல்லது வீடு வாங்க விரும்பினால் அந்த நிலை உருவாகிவிட்டது. பரம்பரை சொத்தை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருந்தால் அது நீங்கிவிட்டது. உங்கள் பரம்பரை சொத்து தொடர்பான ஏதேனும் ஒரு வேலை தடைபட்டிருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகிவிட்டது. இந்த 3வது அறிகுறி உங்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு உருவாக போகும் 4வது சுப அறிகுறி இதுதான். நீங்கள் வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, 2 சூழ்நிலைகளிலும் உங்கள் கர்மத்துறையில், அதாவது வேலை அல்லது
தொழிலில் மிகவும் மென்மையான நிலையை நீங்களே உணர்வதை காண்பீர்கள். வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தரும் நிலைக்கான யோகம் உருவாகி வருகிறது. எங்காவது உங்கள் ஒப்பந்தம் தடைபட்டிருந்தால், ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் நின்று போயிருந்தால், எங்காவது பணம் சிக்கி இருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் வேலையில் மன அழுத்தம் இருந்தது, மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை, பாராட்டு கிடைக்கவில்லை, பதவி உயர்வு கிடைக்கவில்லை, இடமாற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, புதிய வேலை தேடுகிறீர்கள், அந்த நிலை உங்களுக்கு சாதகமாக வரவில்லை. கர்மத்துறையை பற்றி உங்கள் வாழ்க்கையில் உருவான அனைத்து எதிர்மறையான அணுகுமுறைகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் 100% 4வது அறிகுறியின் வடிவில் நுழையப் போகிறது. கர்மத்துறையில் உங்களுக்கு மிகவும் மென்மையான நிலைக்கான யோகம் காண கிடைக்கும். 5வது மற்றும் மிகப்பெரிய அறிகுறி, இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஒருபோதும் வரக்கூடாது என்று விரும்புவான். அந்த அறிகுறி என்னவென்றால், ஆரோக்கியம் தொடர்பான நிலை உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால், உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தால், மருத்துவ செலவுகள் தொடர்ந்து இருந்தால், இவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முடிவுக்கு வருவதை காண்பீர்கள். உங்கள் ஆரோக்கிய நிலை பலப்படும், மனதின் நிலை பலப்படும். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். 100% இந்த நிலை உருவாகப் போகிறது. 5வது அறிகுறியிலேயே உங்களுக்கு உருவாகும். 2வது குறிப்பு என்னவென்றால், இதுவரைக்கு பணம் வந்தது, ஆனால் அது எங்கே போகிறது என்று உங்களுக்கு புரியவில்லை. பணம் வருகிறது, உடனே செலவாகிறது. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே 5வது பெரிய அறிகுறி உங்களுக்கு சாதகமான யோகத்தை உருவாக்குகிறது. உங்கள் வங்கி கணக்கு இருப்பு படிப்படியாக வலுவடைவதை காண்பீர்கள். அனாவசிய செலவுகள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த மருத்துவ செலவுகள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். இதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்கள் நடந்த பிறகும் மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை. எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீக்கப்படும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் இருந்த மன அழுத்தம், இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீர்கள். மிகவும் அழகான வடிவிலே இந்த 5 அறிகுறிகளை நீங்கள் டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்தே உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்களுக்கு குழப்பம் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே இந்த 5ல் ஒரு செயல்பாடு கூட உங்கள் வாழ்க்கையில காணப்படாவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள். மேஷராசிக்காரர்களே, 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு புதிய முயற்சிகள், தொழில் உயர்வு, வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த காலம். நீங்கள் எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் ராசி. ஆனால் சில நேரங்களில் அவசரம், கோபம் அல்லது திடீர் முடிவுகள் உங்களின் முயற்சியை பாதிக்கலாம். அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அங்காரகன் அருளை பெறுவது முக்கியம். பரிகாரம் 1. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் பகவானுக்கு தோட்டத்தில் வளரும் சிவப்பு பூக்கள் நெய்வேதியம் வையுங்கள். ஓம் அங்காரகாய நமக அல்லது ஓம் மங்களாய நமக என்று 11 முறை ஜெபியுங்கள். இது உங்களின் ஆற்றலை நேர்மறை திசையில் செலுத்தும். பரிகாரம் 2. செவ்வாய்க்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவன் செவ்வாயின் ஆவேசத்தை அடக்கி அமைதியை தருவார். வெள்ளை அரிசி, நெய், வெல்லம் நெய்வேதியம் வையுங்கள். பரிகாரம் 3. உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கை, துணிவு, உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதனால் தினமும் குறைந்தது 20 நிமிடம் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். இது செவ்வாயின் சக்தியை சமநிலைப்படுத்தும். பரிகாரம் 4. மன அமைதிக்காக வாரம் ஒரு நாள் பவனி, தியானம் அல்லது தீயணைப்போர் படை வீரர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது செவ்வாயின் அருளை நேரடியாக ஈர்க்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு வெற்றி, உடல் வலிமை, புதிய முயற்சிகளில் வெற்றி நிலை தரும். செவ்வாய் பகவானின் அருளால் உங்களின் வாழ்வு தீயின் ஒளிபோல் பிரகாசிக்கட்டும். இந்த 5 அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் 2026 ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும். இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன். அதுவரை வணக்கம்.